ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அழகான குருவி கூட்டத்தோட கதையை கேட்க போறோம். ஒரு அழகான காட்டில் வண்ணத்து பூச்சிகள் பறந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு அழகான காட்டுல ஒரு சின்ன குருவி கூட்டு இருந்துச்சாம். அந்த காட்டுல வீரா, பாகா, காலா இன்னும் 3 நண்பர்கள் இருந்தாங்களாம். வீராவும் பாகாவும் தினமும் காலையில் எழுந்து தங்களோட குடும்பத்துக்காக இறை தேடி பறந்து போவாங்களாம். அவர்கள் தேடி கொண்டு வந்த உணவுகளை அவர்களோட சின்ன சின்ன குட்டி குருவிகளுக்கு அன்போடு கொடுப்பாங்களாம். ஆனா காலா மட்டும் அப்படி இல்லை. மற்ற குருவிகள் எல்லாம் இறை தேடி போனதுக்கு அப்புறம் அவங்க கூட்டுல சிந்தி சிதற கிடைக்கிற இறைகளை எடுத்து சாப்பிட்டு நாட்களே கழிச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ காலாவின் எண்ணம், நாம் ஏன் கஷ்டப்படணும், இது போதாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சோம்பேறியா வாழ்ந்தானாம். இப்படியே பல நாட்கள் போச்சு. அப்போ மெதுவா மற்ற குருவிகளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அவங்களோட குட்டி குருவிகளுக்கு உணவு போதாதமும் இருக்கிறது என்று வீராக்கும் பாகாக்கும் தெரிய வந்தது. எல்லாரும் சேர்ந்து காலாவை கூப்பிட்டு பேசினாங்க. ஆனா காலா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் திடீர்னு அந்த காட்டுல பெரிய காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிச்சு. வீரா, பாகா, மற்ற குருவிகள் எல்லாம் உடனே தங்களோட குட்டிகளையும் உறவினர்களையும் அழைச்சிட்டு வேற ஒரு பாதுகாப்பான காட்டுக்கு பறக்க ரெடி ஆனாங்க. ஆனா காலா மட்டும் பறக்க முயற்சி பண்ணினான். அவனால பறக்க முடியவே இல்லை. ஏன்னா இத்தனை நாள் உழைக்காம சோம்பேறியா வாழ்ந்ததால அவனோட உடம்பு ரொம்ப கனமாகி இருந்துச்சு. இறக்கைகள் அவனோட எடையை சுமக்க முடியல. அவனால கூட்டை விட்டு ஒரு சின்ன தூரம் கூட பறக்க முடியல. காட்டுத்தீ மெதுவா அவன் பக்கம் வந்துச்சு. உதவி செய்ய யாராலும் முடியல. இறுதியில் காலா அந்த தீயில் கருகி இறந்து போயிட்டானாம். காட்டுத்தீ அணைஞ்சதுக்கு அப்புறம் மற்ற பறவைகள் திரும்பி வந்த பார்த்தபோது காலா உயிரில்லாமல் கிடந்தானாம். அவனோட கூடு, வாழ்விடம் எல்லாமே அழிஞ்சு போயிருந்துச்சு. அதை பார்த்த மற்ற குருவிகள் ரொம்ப சோகப்பட்டு வேற ஒரு இடத்துல புதிய கூடுகள் கட்டி தங்களோட வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிச்சாங்களாம். இப்ப சொல்லுங்க குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது? நமக்கு தேவையான உணவும் இருப்பிடமும் நாமே உழைச்சி தயார் பண்ணணும். மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. கடின உழைப்பால் தான் நம் உடலையும் வாழ்க்கையும் பாதுகாக்க முடியும். இதுதான் இந்த கதையோட கருத்து.